இம்பீச்மெண்ட் தீர்மானம் தோல்வி. ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது தவறில்லை. திமுக எம்பிக்களுக்கு விழுந்த சாட்டையடி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என நீண்ட வருடமாக முருக பக்தர்கள் போராடி வரும் நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருந்தார். ஆனால் திமுக அரசின் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தவில்லை. இதனால் ஏற்பட்ட ஆர்ப்பாட்டம், போராட்டம் இந்திய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர திமுக முடிவு செய்து இதற்கான நோட்டீஸில் திமுக, காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி எம்பிக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக எம்பிக்கள் கனிமொழி, டி.ஆர். பாலு, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்குவதற்கான தீர்மானத்தை முன்மொழிவதற்கான நோட்டீஸை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவாகவும் திமுக எம்பிக்கள் உட்பட இந்தி கூட்டணி எம்பிக்கள் கொண்டு வந்துள்ள இம்பீச்மெண்ட்டுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் மூத்த வழக்கறிஞர்களான அனந்த பத்மநாபன், பழனிவேல்ராஜன், ஸ்ரீனிவாச ராகவன், கதிர்வேலு உள்ளிட்ட 154 வழக்கறிஞர்கள் மக்களவைத் தலைவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளனர். அதில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை மற்றும் முற்றிலும் தவறானவை. இத்தகைய நடவடிக்கைகள் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு நேரடியான அச்சுறுத்தலாக அமையும். எனவே பதவி நீக்க தீர்மானத்தின் தகுதிகளை ஆய்வு செய்வதே தவிர்க்கப்பட வேண்டும். சில எம்பிக்களின் இந்த செயல்பாடு அரசியல் அமைப்பு அதிகாரங்களை மீறும் வகையிலும் தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தும் முயற்சியாகவும் உள்ளது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் 2017 ஜூன் முதல் 2025 நவம்பர் 30 வரை சுமார் 1.26 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு வழங்கியுள்ளார். அவர் நேர்மையாகவும் அறநெறியுடனும் செயல்பட்டுள்ளார். அரசியல் மற்றும் மத அடிப்படை காரணங்களுக்காக அவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது கவலைக்குரிய விஷயம். இது நாடாளுமன்றம் மற்றும் நீதித்துறைக்கு இடையிலான லக்ஷ்மண ரேகையை மீறிய செயல். இந்தியா கூட்டணியில் உள்ள சில அரசியல் கட்சிகளின் இந்த முயற்சி ஜனநாயகத்தின் உயர்ந்த கொள்கைகள் மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு எதிரான செயல் என்றும், அதனால் இந்த தீர்மானத்தை தொடக்க நிலையிலேயே நிராகரித்து சட்டத்தின் மாண்பையும் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் மக்களவைத் தலைவரை கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே இந்தியா முழுவதும் சுமார் 50க்கும் மேற்பட்ட முன்னாள் உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக கையெழுத்திட்டு கூட்டறிக்கை வெளியிட்ட நிலையில் தற்பொழுது 154 வழக்கறிஞர்கள் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஆதரவாக மக்களவை தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளது இந்திய கூட்டணி கொண்டு வந்துள்ள இம்பீச்மெண்ட் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.